வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஏஆர்யூஎஸ் பொள்ளாச்சி. இன்றைக்கி நம்ம ஒரு 5.1 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் ஆலில் போட்டுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஆம்பில் ஃப்ரண்ட் பேனல்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரே மாடல் தான் இப்போ நான் சமீபமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு லுக்கு அது நல்லா இருக்கிறதுனால இந்த ஒரே பேட்டர்ன் தான் யூஸ் பண்ணுறேன். சப்பு கண்ட்ரோலு, என்கோடரு, வியூ மீட்ரு ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு கீழே பாட்டம் புஷ் சில்வரில் கொடுத்துருக்கேன். பாருங்கள், நீட்டாக ஸ்மார்ட்டாக இருக்கும் பார்க்குறக்கு. பேனல் நம்ம எல்லாமே நம்ம சொல்லி அடிக்கிற பேனல் தான், கஸ்டமைஸ் பேனல் தான், திக்னஸ் அதிகமாக இருக்கும். அடுத்து நம்மளோட ஸ்பெஷல் ஏஆர் ஆடியோஸோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 30-0-30 15 ஆம்பியர் லீடு பாருங்கள். லீடு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. 15 ஆம்பியரு 30-0-30 ட்ரான்ஸ்ஃபார்மர் லோடு பண்ணியிருக்கோம். பாபின்லாம் பார்த்தீங்கன்னா எபாக்சி பாபின், பிசிபி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. நல்ல ஒரு தரமான ட்ரான்ஸ்ஃபார்மரு, நல்லா வெயிட்டு பயங்கரமாக இருக்கும். அப்புறம் அதுக்கு பின்னாடி ஒரு ஃபீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு மெயின்ஸ் கார்டு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பவர் சப்ளைன்னு பார்த்துட்டிங்கன்னா பவர் சப்ளை பிசிபி நம்ம ஓன் பிசிபி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஆர் ஆடியோஸ் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓன் பிசிபி தான். 35-10 மெட்டல் டயோடு போட்டு அதுக்கு ஒரு ஹீட்ஸிங் போட்டிருக்கேன். ஏன்னா சில சமயம் மூவி ஏதாவது பார்க்கும்போது ரொம்ப நேரம் ரன் ஆகும்போது கொஞ்சம் ஹீட் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஹீட்ஸிங் போட்டிருக்கேன். 12-0-12 பிரிட்ஜ் பண்ணுறதுக்காக ஒரு ரெடிஃபிகேஷன். இது வியூ மீட்ரு, ஃபேனு, டிகோடரு, ரிமோட் கிட், இது எல்லாத்துக்குமே இதான் யூஸ் பண்ணுறது. கெப்பாசிட்டின்னு எடுத்துட்டிங்கன்னா 4 கெப்பாசிட்டர் போட்டிருக்குது. 63 வோல்ட்டு 15000 UF, அதாவது கிட்டத்தட்ட 15000 UF 4000 போட்டிருக்கு. 60000 UF MFD 60000 MFD யூஸ் பண்ணியிருக்கு. பிசிபி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், நம்ம பிசிபி தான். அடுத்து இந்த ரிமோட் கிட்டு, ஃபேனு, வியூ மீட்ரு, FT003, கெய்னரு, பஃபரு, இதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த 4 பக் யூனிட் போட்டிருக்குது. பக் கன்வெர்ட்ரு நம்ம பெரும்பாலும் எப்போவுமே பக்கு தான் யூஸ் பண்ணுறது. ரெகுலேட்டரு இந்த மாதிரி லீனியர் சப்ளைலாம் நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ஹம்மிங் நாய்ஸ் இருக்காது, கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வேணுங்கிற வோல்டேஜ் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காகத்தான் இது யூஸ் பண்ணுறேன். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரிமோட் கிட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா ஜிடெக் ஆடியோஸ். இருங்க, லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன் பாருங்கள். ஜிடெக் ஆடியோஸ் ரிமோட் கிட்டு. இதை சப்பு ப்ரீ வராது, வித்தவுட் சப்பு ப்ரீ மாடல். நம்ம சப்பு ப்ரீ பார்த்துட்டிங்கன்னா அதுவும் நம்ம சொந்த சப்பு ப்ரீ, சொந்த போர்டு. பவர் சப்ளை சொந்த போர்டு, ட்ரான்ஸ்ஃபார்மரு சப்பு ப்ரீ சொந்த போர்டு தான். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா பிரிட்ஜு 2 4 ஃபெட்டை பிரிட்ஜு பண்ணுறதுக்காக பிரிட்ஜு பஃபர் யூனிட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜிடெக்லேயே ஒரு பஃபர் போர்டு ஒன்று வச்சுருக்கேன். இந்த பஃபர் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு குவாலிட்டியான ஆடியோ எதிர்பார்க்கலாம். இதில் அது யூஸ் பண்ணால் தான் அதோட எஃபெக்ட் தெரியும். அந்தளவுக்கு ரொம்ப துல்லியமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மரு, பவரு, ஆம்பியரு எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப தரமாக இருக்குது ரிசல்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா 5 சேனல் போர்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா
நம்மளோட சொந்த போர்டு அது. 5 சேனல் நம்ம சொந்த போர்டு. பாருங்கள், எல்லாமே MFR காம்பவுண்ட்ஸ் போட்டிருப்பேன். ரொம்ப ஹை குவாலிட்டியான காம்பவுண்ட்ஸு. கெல்ட்ரான் கெப்பாசிட்டரு எல்லாமே MFR வேல்யூ. அதேமாதிரி பார்த்துட்டிங்கன்னா பிஎஃப்லேருந்து பிஎஃப் பாக்ஸ் டைப்பு, அப்புறம் சின்ன பிஎஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா செராமிக் எல்லாம் பார்த்தீங்கன்னா MLC வேல்யூ போட்டிருப்பேன். ரொம்ப தரமாக இருக்கும், ஹையண்டாக இருக்கும். டிரான்சிஸ்டர்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இருங்க லைட் ஆன் பண்ணுறேன். பார்த்துக்குங்க, தொஷிபா பியூர் ஒரிஜினல், பக்கா ஒரிஜினல் டிரான்சிஸ்டரு. எல்லாமே ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருப்பேன். பாருங்கள் பின்னாடி வருங்க, அதில் கூட ஒரிஜினல் டிரான்சிஸ்டர் தான் போட்டிருப்பேன். 5 சேனல் போர்டு நம்மளுது தான். அது கூலிங் பர்பஸ்க்காக 2 ஃபேன் வச்சுருக்கேன். அதாவது இந்த ஃபேன் வந்து இந்த ஹீட்ஸிங்கை இந்த வர்ற மாதிரி. அப்போ இந்த ஹீட்ஸிங்லேருந்து வர்ற காற்று இந்த லீஃபில் இருக்கிற லீஃபில் படும்போது இதுவும் வந்து கூலிங் ஆகிக்கும். அதுக்காக அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட 4 ஃபெட்டு மோனோ 2 4 ஃபெட்டை பிரிட்ஜ் பேப்பர் வச்சு பிரிட்ஜ் பண்ணி போட்டிருக்கேன். ரிசல்ட் தரமாக இருக்கும், வேறு லெவல் இருக்கும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், அதுவும் நம்ம சொந்த ப்ரொடெக்ஷன் போர்டு தான். இந்த 4 ஃபெட்டு மோனோ நம்மளுது தான், ப்ரொடெக்ஷனும் நம்மளுது தான். ப்ரொடெக்ஷன் பாருங்கள், எல்லாமே கிளாஸ் டைப் ரிலே போட்டிருப்பேன். ஹை குவாலிட்டி ரிலே, தரமாக இருக்கும். நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் மாதிரி ஒரு 3 செகண்ட் 4 செகண்ட்லாம் ஆன் ஆகாது. மினிமம் ஒரு 6 செகண்ட் 7 செகண்ட் ஆகும். ஏன்னா நம்ம யூஎஸ்பி வந்து ரிமோட் கிட்டில் யூஎஸ்பி வந்து மெர்ஜ் பண்ணியிருக்கிறதுனால அதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சுத்தமாக கட் ஆகிடும். அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறதே இருக்காது, ரொம்ப டிலே ஆகி தான் ஆன் ஆகும். அது நம்ம போர்டு தான். அப்புறம் ஒரு கெய்னர் ஜிடெக்கோட 6 சேனல் கெய்னர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம ஃபியூடெக் கிட்டுக்காக. அடுத்து FT003ன்னு பார்த்தீங்கன்னா ஃபியூடெக்கு ஜிடெக்கு கிட்டு போட்டிருக்கேன். ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது, நல்ல தரமாகவும் இருக்குது. இதை நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுற நண்பர்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அப்படி புதுசாக வாங்கி யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கிறவங்க தாராளமாக இந்த கிட்டை வாங்கி யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கு, அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிது, அதுதான் நமக்கு மெயின். சர்வீஸும் நல்லாயிருக்கு, ரிசல்ட்டு நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கூலிங்க்காக 1 2 3 ஃபேன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்பீக்கர் சாக்கெட்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே சிங்கிள் சாக்கெட் போட்டிருக்கோம். பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சிங்கிள் சாக்கெட்டு. அதுபோக உள்ளே பார்த்துட்டிங்கன்னா யூஎஸ்பி சாக்கெட் வந்து இங்கே இருக்குது, முன்னாடி இருக்குது யூஎஸ்பி. அடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் யூனிக்கான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த போர்டு வந்து நம்ம ஓன் கஸ்டமைஸ், அதாவது நானே சொந்தமாக தயாரிக்கிறது, ரெடி பண்ணுறது. அதனால் பார்த்துட்டிங்கன்னா நான் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். இந்த போர்டை பற்றி தனியாக ஒரு ரிவ்யூ போட்டிருப்பேன், இருந்தாலும் சொல்கிறேன். இது வந்து மவுண்டிங் ஃபெசிலிட்டி வந்து வேறு லெவல் இருக்கும். பாருங்கள் மவுண்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மவுண்டிங் வந்து ஹையண்டாக இருக்கும். மவுண்டிங் வந்து மேலே தூக்கி இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஈஸியாக ஒயரிங் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், நீங்கள் இந்த செட்டில் 1 செகண்டு ஒயர் வந்து எங்கேயாவது தெரியுதான்னு பாருங்கள். இங்கே ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கங்க, ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரைக்கும் பார்த்துக்குங்க. சைட்லேயும் பாருங்கள், அதேமாரி இந்த சைடு பாருங்கள், ட்ரான்ஸ்ஃபார்மர் சைடு பாருங்கள். ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பின்னாடி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்கு பின்னாடி அந்த நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் வந்து அங்கே போகுது. அதே போல் எங்கேயுமே கசகசன்னு ஒயர் எங்கேயுமே தெரியாது. பாருங்கள், ஒரு சும்மா இந்த போர்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா வச்சுருக்கிற மாதிரியே இருக்கும். நம்ம வந்து வெறுமனே போர்டு வந்து சும்மா அப்படி வச்சுருக்க மாதிரி கனெக்ஷன் இல்லாத மாதிரி, ஆனால் எல்லாமே ஃபுல் கனெக்ஷன் ஆகி டெஸ்டிங் போட்டு வச்சுருக்கேன். பாருங்க, மணி 12:30 ஆச்சு, 12:25 ஆச்சு, இப்போ தான் முடிஞ்சுது.
கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால போர்டு காம்பவுண்ட்ஸ் எல்லாம் லோடு பண்ணுறதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. அதனால போட்டு முடிச்சாச்சு, ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இனி இந்த கேப்பு, இந்த எம்டியாக இருக்கிற ஹோல்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணணும். பாருங்கள், நம்ம ஆம்பிளிஃபயரு நம்ம செய்கிறது எல்லாமே யூனிக்காக இருக்கும். மற்ற யாரும் செய்யாத மாதிரி தான் நான் செய்வேன் எப்பவுமே. பாருங்கள், எங்கேயுமே ஒயர் இருக்காது. கசன்னு இந்த ஒயர்லாம் நம்ம என்றைக்குமே வேலை செய்யறது கிடையாது. சின்ன செட்டாக இருந்தாலும் சரி, பெரிய செட்டாக இருந்தாலும் சரி. நீங்கள் இந்த செட்டை வாங்கிட்டு போயிட்டு வேறு ஏதாவது ஊரில் வேறு எங்கேயாவது ஒரு மெக்கானிக் கழட்டி பார்த்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எப்பவுமே வேலை செய்வோம். கொஞ்சம் மெனக்கடல் அதிகமாக இருக்குது இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு. பிசிபி அதை டிசைன் பண்ணுறது போட்டு, அதேமாரி மெயினாக இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். மவுண்டிங் மெத்தடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பேசர் பாருங்கள், தெரியுதா? மவுண்டிங் அதாவது கீழே ஸ்பேசர் வந்து பார்த்தீங்கன்னா பிராஸில் போட்டிருப்போம். பிவிசி ஸ்க்ரூ போல்டெல்லாம் போட்டு பிவிசி போடாமல் பிராஸில் போட்டிருப்போம். ஏன்னா ஒரு அளவுக்கு ஒரு ரொம்ப மீடியம் அதாவது போது நம்ம ஸ்பேசர் போட்டு பிவிசி ஸ்பேசர் போட்டு மேலே நட்டு போட்டு யூஸ் பண்ணலாம். ஒரு அளவுக்கு கொஞ்சம் பட்ஜெட் மேலே போகும்போது அதிகமாக வர்றதுக்காக பார்த்து பண்ணுறோம். தரமாக இருக்கீங்க பாருங்கள். இந்த மெயின் ஒரே ஒரு மெயின் தான் கிராஸ் ஆகும். இங்கே ஸ்பீக்கர் அவுட் வரும். அவ்வளோ போது இங்கே ஸ்பீக்கர் அவுட் வெளியே வருது. அதேமாரி கிட்டு, டிகோடரு, நம்ம சப்பு கண்ட்ரோலு, டிகோடரு அழகாக கீழே போயிடும். எங்கேயுமே ஒயர் தெரியாது. ஒயர் கிராஸ் ஆகிற இடம் 1 2. நம்ம ஆம்ப் ஒர்க்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட அதேமாரி பார்த்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஒரு ஆம்பிளிஃபையர் வந்து 5.1 நீங்கள் ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னா, நான் வந்து எப்படின்னு நமக்கு தெரியும். ஒர்க் எப்படின்னு பார்த்துட்டு ஆம்ப் மட்டும் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 1.5 டேஸில், அதாவது 2 நாள் 1.5 நாளில் நான் வந்து வேலையை முடிச்சிடுவேன், போடுவேன். இப்போ இன்றைக்கி மத்தியானம் முடிச்சிடுவேன், நாளைக்கு மத்தியானம் முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு வரைக்கும், நாளான்னைக்கு நைட்டு வரைக்கும் டெஸ்டிங் போட்டுருவேன். அதில் ஃபுல்லாக ரன்னிங் ஆகும். அதாவது ஆப்டிக்கலு, கோஆக்சியல், ஹெச்டிஎம்ஐ, இது எல்லாத்தையும் ப்ளூடூத்து, பென்ட்ரைவு எல்லாத்துலேயும் எல்லா ஆப்ஷன் சோர்ஸ்லேயும் எல்லாம் இருக்கிற எல்லா சோர்ஸ்லேயும் போட்டு தரவாக சவுண்டு வச்சு எல்லா ஸ்பீக்கர்லாம் பாருங்கள். நான் டெஸ்டிங் வச்சுருக்கிறது எல்லாமே 100 வாட் ஸ்ட்ரெயிட் ஆன் ஸ்பீக்கரு, எல்லாமே 100 வாட்டு. அதனால் சப்வூஃபர் 15 இன்ச்சு வச்சுருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. மீன்ஸ் நமக்கு வேறு ஏதாவது இஷ்யூ, இப்போ ரன் ஆகி ஏதாவது ஒன்று ஃபால்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து தவிர்க்க முடியாது. எலக்ட்ரானிக்ஸில் வந்து கேரண்டி வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக கேரண்டி கொடுக்க முடியாது. ஆனால் நம்ம ஒர்க்கு நம்ம போடுற காம்பவுண்ட்ஸ் தெளிவாக போட்டு நம்ம ஒர்க்கை வந்து நீட்டாக பண்ண அப்படின்னா அதில் வந்து ஃபெயிலியர் வந்து 0 கம்பல்சரி. அதில் ஃபெயிலியருங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம வந்து மெனக்கிட்டு பண்ணணும். பாருங்கள், எங்கேயுமே ஒயர் தெரியாது. எங்கேயாவது ஒரு பக்கம் ஒயர் தெரியாது பாருங்கள், நீட்டாக இருக்கும், ரொம்ப நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பவர் சப்ளை பாருங்கள். அந்த பவர் சப்ளை மெயின் 3 காப்பர் கம்பி மட்டும்தான் கீழே வந்து அந்த உள்ளுக்குள்ளே சால்ட்ரு பண்ணியிருக்கேன். அது கீழே போய் எங்கேயுமே ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு. சவுண்டு நம்மளுக்கு வந்து மெயின் பில்டு குவாலிட்டி அண்டு சவுண்டு குவாலிட்டி பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நீங்கள் 12 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஒரு 15 இன்ச் சப்வூஃபர் யூஸ் பண்ணலாம் தாராளமாக. அதுபோக பார்த்துட்டிங்கன்னா சைடு சேனலுக்கு 6 8 செமையாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 60 வாட்லேருந்து ஒரு 100 வாட் வரைக்கும் கூட நீங்கள் தாராளமாக சைடு சேனல் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வாட்டேஜ் வந்து ஒரு 100 வாட் போடுறீங்க அப்படின்னா, இல்லை ஒரு
அந்த 80 வாட் போடும்போது உங்களுக்கு தரமாக இருக்குது, ரிசல்ட்டு துல்லியமாக இருக்கும். உங்களுக்கு கேட்கும்போது உங்களுக்கு நல்லாயிருக்கு ரிசல்ட், ஆடியோ ரிசல்ட்டு டெப்த்து, நம்ம ஒரு கிளாரிட்டி இருக்கும். கேபினெட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா 15 டெப்த்து கேபினெட்டு, 15 இன்ச் டெப்த்து. அதிலே பாருங்கள் கரெக்டாக நம்ம அதாவது வந்து இப்போ வந்து இருக்குன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 இன்ச்சஸ் இருக்கும். 2 இன்ச்சஸ் இருக்கும், 2 இன்ச்சஸ்க்கு மேலே தான் இருக்கும். நம்ம கேப் விட்ருவோம், அந்த இடத்துல எதுவுமே இன்டர்ஃபேஸ் ஆகாது, ஒரு ஒயரோ வராது, கிராஸ் பண்ணாது. ரொம்ப நீட் அண்ட் க்ளீன். அதான் சொன்னேன், நம்ம வந்து வாங்கினீங்க அப்படின்னா 2 நாள் டெலிவரி கொடுத்துருவோம். அது நம்மளோட டைமிங் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். உடனே நாங்கள் ரெடி பண்ணி, ஏன்னா எல்லாமே நம்மகிட்ட இந்த போர்டு எல்லா போர்டுமே ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது. ட்ரான்ஸ்ஃபார்மர் ஃபுல் ஸ்டாக் இருக்கிறதுனால நம்ம வந்து டக்குன்னு அடுத்தடுத்து ஆர்டர்கள் நம்ம பண்ணி கொடுத்துருவோம். நிறைய நண்பர்கள் நம்மகிட்ட வாங்கிட்டு போயிருக்காங்க. ஃபுல் காம்போ எல்லாம் ஒர்க்கு பிஸியாக இருக்க, மேக்ஸிமம் வீடியோ போடுறது வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னா நமக்கு ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால அது உட்காந்து எடிட் பண்ணி, ஏன்னா ஒரே ஆள் பண்ணுறதுனால அதுக்கு வாய்ப்பு இருக்காது. வேறு இன்றைக்கே மணி 12:30 ஆயிடுச்சு. 12:30 மணி ஆனாலும் சரி பரவாயில்ல, நம்ம ஒரு வீடியோ போட்டுருவோம், அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இப்போ நம்ம ஆம்போட பர்ஃபெக்டாக இருக்குது, பட்டாசாக இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கேன். இந்த 2 லைட்டு வருது இல்லைங்களா நாபுக்கு, அந்த 2 நாபுக்கு வர லைட்டுமே நான் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் கொடுத்துருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். செட் ஆன் ஆயிடுச்சு பாருங்கள். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் லைட் எரியுது. செட் ஆனில் தான் இருக்குது. ஃபேன் ஓடிட்டுருக்கு. ஃபேன் ஓடுற சத்தம் எந்த ஃபேன் ஓடுறன்னு எதுவுமே கேட்காது. அது பக்கில் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நம்ம வோல்டேஜ் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி தான் கொடுப்போம். அதனால ரொம்ப பர்ஃபெக்டாகவே இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வியூ மீட் லைட்டை ஆன் பண்ணிட்டேன். இப்போ இந்த லைட்டில் உங்களுக்கு லைட் ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ரிமோட்டு, அது ஒரு ரிமோட்டு. இது வந்து நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் வேலை செய்யும், நோ ப்ராப்ளம், அது பிரச்சனை இல்லை. பாருங்கள் மோடு பாருங்கள், கலர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம், என்ன கலர் வேணாலும் மாற்றிக்கலாம். அதேமாரி ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, எல்லோ, சியான், பிங்க்கு, இந்த மாதிரி நமக்கு என்ன கலர் வேணுமோ வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஆட்டோ வேணும் அப்படின்னா ஆட்டோ மோடில் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்விங் ஆகிட்டே இருக்கும், அதாவது மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ரேண்டமாக அந்த பேட்டர்ன் மாறி வந்துகிட்டே இருக்கும். பாருங்க எல்லா ஆப்ஷனும் இருக்குது. அதாவது இதில் வந்து நான் புதுசாக இப்போ இந்த ஆம்பில் மட்டும்தான் நான் இதுக்கு முன்னாடி போட்ட ஆம்பிளெலாம் எதுவும் பண்ண கிடையாது. இந்த ஆம்பில் மட்டும்தான் நான் அடிஷ்னலாக பண்ணியிருக்கேன். சரி பண்ணி பார்க்கலாம், அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு, சூப்பராகவே இருக்குது பாருங்கள். நம்ம வியூ மீட்ரு ஃப்ரண்ட் லைட் வேண்டாம் அப்படின்னா, டிஸ்டர்பாக இருக்குது, நைட்டு படம் மூவியெல்லாம் பார்க்க டிஸ்டர்பாக இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். பாருங்கள் ரொம்ப தரமாக வந்திருக்கு. ஒயரிங் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த ஒயரிங் நம்ம செட்டோட ஒயரிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நமக்கு ஒரு கமெண்ட் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை. இனி அடுத்தடுத்து நான் நிறையா வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நேரமின்மை காரணமாக தான் நம்ம வீடியோவெல்லாம் அதிகமாக எடுக்கிறது இல்லை, ஆள் இல்லை, எடுக்கிறதுக்கு போடுறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது.
பாருங்கள், தரமாக வந்திருக்கு. ஒயரிங் மெயினாக ஒயரிங்கு ப்ளேஸ்மெண்ட்டு, ஒயரிங், ஃபிட்டிங்கு, சவுண்டு குவாலிட்டி இதுதான் மெயினு. இதை வந்து நான் வீடியோ ஆடியோவெல்லாம் ப்ளே பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு யூடியூப்பில் வந்து காப்பிரைட் வந்துடும், ஸ்ட்ரைக் வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் வரும். அதனால் நான் வந்து உங்களுக்கு வீடியோ அதாவது வீடியோவோ இல்லை ஒரு ஆடியோ ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னா நமக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து நான் தனியாக அது போடுறேன். அதுபோக ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சவுண்டு தரமாக இருக்குது. ஏன்னா இந்த போர்டு வந்து நிறையா செட்டுக்கு போட்டேன். நம்மளோட ஆர்டர் செட்டுக்கு ரொம்ப தரமாக இருக்குது. ரிசல்ட்டு சூப்பராக இருக்குது. காம்பனன்ட்ஸ் தான் மெயின். சர்க்யூட் வந்து முன்ன பின்ன எப்படி இருந்தாலும், ஏன்னா எல்லா சர்க்யூட்டும் ஒரே மாதிரி தான் வரும், அதில் எதுவும் கிடையாது. எல்லா சர்க்யூட்டும் முன்ன பின்ன மாறி மாறி வரும். ஆனால் பட்டு நம்ம போடுற காம்பனன்ட்ஸோட வேல்யூ ப்ளஸ் வந்து குவாலிட்டியில் தான் அது வந்து எஃபெக்ட் தெரியும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் இல்லை ஃபுல் பேக்கேஜ் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அதேமாரி ஆம்பிளிஃபையர் வந்து 2 டேஸில் டெலிவரி பண்ணிடுவோம். இல்லை எனக்கு ஃபுல் பேக்கேஜாக வேணும், 5 சரவுண்டு, 2 சப் ஊப்பர் இல்லை சிங்கிள் சப் ஊப்பரு, ஆம்பு எல்லாமே ஃபுல் கிட்டாக வேணும் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் டைமே பார்த்தீங்கன்னா 5 டேஸ் தான். 5 டேஸில் நாங்கள் வந்து ஃபுல் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடுவோம். இந்த மற்ற ஒவ்வொரு ஆளு மாதிரி நம்ம 10 நாள், 20 நாள், 1 மாதம், 2 மாதம் அந்த மாதிரி வேலையெல்லாம் நம்மகிட்ட எப்பவுமே கிடையாது. நம்ம வந்து நீங்கள் இப்போ நான் 5 நாள் டைம் சொல்கிறேன்னா நான் வந்து உங்களுக்கு 4 நாள் 4வது நாளே உங்களுக்கு நான் கூப்பிட்ருவேன். ஆம்ப் ரெடி ஆகிடுச்சு வந்து எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி நாங்களே கூப்பிட்ருவோம். அந்த அளவுக்கு தான் நாங்கள் பர்ஃபெக்டாக வேலை செய்கிறோம். ஏன்னா ஒரே ஆள் நான் வேலை செய்கிறனால கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் வீடியோவை பாருங்கள், நான் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் ஒருத்தர் தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன், கையில் வச்சுட்டு தான் எடுத்துகிட்டு இருக்கிறேன் மொபைலில். சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஆம்போட ஆடியோ டெஸ்டிங் வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஒயரிங் எப்படி இருக்குது, ஆம்ப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் புதுசாக இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் ஏஆர் ஆடியோஸ். நன்றி, வணக்கம்.